Hi friends, 180 days weight loss challenge day 22 ஈஸியாக டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் கஞ்சி தான் செய்ய போகிறேன். 30 கிராம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட வெயிட் ஸ்கேல் இல்லைன்னா இந்த மாதிரி டம்ளரில் ½ டம்ளர் ஓட்ஸ் ரோல்டு ஓட்ஸ் வாங்கிக்கோங்க. இது முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு நார்மல் வாட்டர் தான் ஊற்றிட்டு நல்லா ½ அன் ஹவர் சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக குயிக்காக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தண்ணிக்கு பதில் பால் கூட ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நைட்டு சோக் பண்ணியிருந்த 2 ஸ்பூன் சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சியா சீட்ஸ்லேயும் ஓட்ஸ்லேயும் ரிச் ஃபைபர் இருக்கிறதுனால வயிறு ஃபில்லிங்காகவே இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் திராட்சை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பனானாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான ஃபுட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். நான் பிரேக்ஃபாஸ்ட்டை 8 o'clock எடுத்துக்கிட்டேன். நல்லா எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் ஆயிலில் டேஸ்டியான ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரில் சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். மசாலாவில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 1 ஸ்பூன் ஆயிலில் ஒரு கடாயில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். லோ மீடியம் இப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஒரு 2 பல் பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி ஆட் பண்ணியிருக்கலாம். நான் கோஸும் குடமிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர், குடமிளகா, கோஸ் இதில் எல்லாத்துலேயுமே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. லோ கலோரி ப்ளஸ் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சீக்கிரமாக ஜீரணம் ஆயிரும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். ட்ரையான கடாயில் நம்ம மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவர் ஆட் பண்ணி சும்மா அந்த பச்சை வாசனை போகிற அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் சேர்க்கக்கூடாது. வெயிட் லாஸ் பண்ணணுன்னா காலிஃப்ளவரை கண்டிப்பாக 3லேருந்து 4 நாள் வீக்லி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரோட்டீனுக்காக ஒரே ஒரு எக் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஒரு ட்ரையான கடாயில் இந்த எக்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரம்பிள் வர வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 ஸ்பூன் ஆயில் கூட நான் ஆட் பண்ணலை. இந்த அளவு நம்ம ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அந்த மிக்சரில் சேர்த்துக்கலாம். இப்படியே கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்னாவே ரைஸ் இல்லாமலா? வாங்க நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். நான் 0 பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 70 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ரைஸ் எடுக்கணுன்னா 70லேருந்து 100 கிராம்ஸ் ரைஸ் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது செம ஃபில்லிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டைம் 12:15 ஆகுது. நான் லன்ச் சாப்பிட போகிறேன். நீங்கள் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டீங்கன்றத
எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபி டெய்லி நான் வந்து என் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். மார்னிங் 6:30க்கு அப்லோட் ஆகும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 o'clock இருக்கும். வீட்டிலே ஊற்றின தயிர்லேருந்து கொஞ்சமாக மோர் தான் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸில் இருக்கும் போது மோர் வந்து டெய்லி குடிங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நைட்டு வந்து ஒரே ஒரு குக்கும்பர் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்து நல்லா ஹெவியாக சாப்பிட்டதுனால வயிறு வந்து ஃபில்லிங்காக இருந்தனால குக்கும்பரோட இந்த டேவை முடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி 3 வேளையும் நம்ம வந்து ப்ரோட்டீன், ஃபைபர் வந்து கரெக்டாக நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு கிரேவிங்ஸ்ன்றது கண்டிப்பாகவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் வாக்கிங், கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு இந்த டேயை நல்லபடியாக முடிச்சிட்டேன். ஒன் டே ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பும் மாறும். டுமாரோ பார்க்கலாம் வேறு ஒரு ரெசிப்பியில். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.